அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. We want to start the service in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை So, normally I wanted to speak to you from the book of Nehemiah. சாதாரணமாக இந்த நாளிலே நெகேமியா புத்தகத்திலிருந்து தான் உங்களோடு கூட பிரசங்கிக்கும்படியாக நான் நினைத்தேன். But because of this special occasion on the 27th of December, ஆனால் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறுகிறதான இந்த விசேஷித்த ஆராதனை நிமித்தமாக I want to speak about water baptism. தண்ணீர் ஞான ஸ்நானத்தை குறித்து இந்த நாளிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். When you go to Acts chapter 2, verses 36 to 40, அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது, I'll be reading to you from verses 37 to 40. உங்களுக்காக 37வது வசனத்திலிருந்து 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் You வாசிக்கிறேன். know, Apostle Peter is preaching right now அங்கே on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த நாளிலே பிரசங்கிக்கிறார். And this passage speaks about the thing that happened there on that day. அந்த நாளிலே நடந்த காரியங்களை இந்த பகுதி பேசுகிறது. When they heard this, they were cut to the heart and said to Peter and the rest of the apostles, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, Brethren, what shall we do? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? And Peter said to them, பேதுரு அவர்களை நோக்கி, Repent and be baptized every one of you in the name of Jesus Christ. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். And you shall receive the gift of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். After you are baptized in water, நீங்கள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் பெற்றவுடனே you will receive the gift of the Holy Spirit. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். You know, the greatest example for this is the Lord Jesus Christ himself. இந்த பகுதிக்கு மிகப்பெரிய உதாரணம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் சொல்ல முடியும். When Jesus was baptized in the river Jordan, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்ற உடனே after baptism he started to pray. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் ஜெபிக்க தொடங்கினார். This is what is written in the Gospels. இதுதான் சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. He started to pray, அவர் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, and during this time of prayer the dove of the Holy Spirit came upon him. அந்த ஜெப நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். You know, many people ask me, how do I get filled with the power of the Holy Spirit? அநேக ஜனங்கள் இடத்தில் கேட்கிறார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எப்படி நான் நிரப்பப்படுவது? You know, when I was transferred from darkness to the awesome presence of the Lord of Jesus Christ, நான் அந்தகார இருளில் நின்று ஆண்டவருடைய ஆச்சரியமான வெளிச்சத்தின் இடத்திற்கு, தேவனுடைய பயங்கரமான பிரசன்னத்தின் இடத்திற்கு நான் கொண்டு வரப்பட்ட பொழுது, at that time I was sealed with the Holy Spirit. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியினாலே நான் முத்திரை போடப்பட்டேன். The seal is a sign that the transfer has been successfully finished right now. இந்த முத்திரையானது நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் வெளிச்சத்தினிடத்திற்கு நான் வந்து விட்டேன், ஒளியின் ராஜ்யத்தினிடத்திற்கு வந்து விட்டேன் என்பதற்கு அந்த அடையாளமாய் அந்த முத்திரை It is போடப்படுகிறது. like putting a signature at the end of a document. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல அல்லது ஒரு பத்திரத்திலே அங்கே போடப்படுகிறதான முத்திரையை போல. I have been transferred from darkness to the awesome light of Jesus Christ. நான் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தினிடத்திற்கு You know, மாற்றப்பட்டிருக்கிறேன். when I pray in the presence of Jesus, நான் இயேசுவின் பிரசன்னத்திலே ஜெபிக்கும் பொழுது, just like Jesus was praying to the heavenly Father on that day, இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே பரலோக பிதாவினிடத்தில் ஜெபித்தது போலவே, as he was praying, the Holy Spirit came upon him. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். You know, Apostle Paul is speaking to those people on the day of Pentecost right now. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நாளிலே ஜனங்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது, You must know there are 4 steps for coming into the church of Jesus. இயேசுவின் சபைக்குள்ளா வருவதற்கு 4 படிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் You know, அறிந்திருப்பீர்கள். God gave me some wonderful opportunities to travel to many nations. இந்த உலகத்தின் அநேக தேசங்களுக்குள்ளாக நான் பயணம் செய்யும்படியாக ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தார். And I have spoken and preached in different types of churches. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக விதமான சபைகளிடத்திலே நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். Normally I go to every denomination where I am invited to. சாதாரணமாக எந்த இடத்துல நான் அழைக்கப்படுகிறேனோ எல்லா இடங்களுக்குமே நான் செல்வேன். As long as they don't restrict me in my preaching, என்னுடைய பிரசங்கத்தை அவர்கள் தடை செய்யாத வரைக்கும், as long as they give me a free hand to preach the word of God, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர்கள் எனக்கு சரியான சுதந்திரம் கொடுக்கும் வரைக்கும், normally I go to every church possible where I am invited. சாதாரணமாக எந்த இடத்துலலாம் என்னை அழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் கடந்து செல்வேன். But in many countries and many churches, ஆனால் இந்த அநேக
தேசங்களில் இருக்கிறதான அநேக சபைகளிலே There are many thousands of Christians today in this world அநேக ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இந்த நாளிலே உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் who are extremely weak Christians because the birth was extremely weak. அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலையிலே பலவீனமாய் காணப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய பிறப்பே குறைமாத பிறப்பாய் இருக்கிறது. They are like premature children, what you find normally in this world. சாதாரணமாக உலகத்திலே நாம் பார்க்கிறோமே குறைமாத பிள்ளைகள் என்று சொல்கிறோமே, அவர்களைப் போலவே இவர்களும் காணப்படுகிறார்கள். These children normally are very weak at a certain stage of their lives. சாதாரணமாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட வயது வரைக்கும் பலவீனமாகவே I have காணப்படுவார்கள். seen extremely wonderful Christians all across the nations. இந்த உலகமெங்கிலும் அற்புதமான கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். They pray, they believe, they do the things of God. அவர்கள் ஜெபிப்பார்கள், விசுவாசிப்பார்கள், ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை செய்வார்கள். But still they know that the spiritual life is not that which ought to be in their lives. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வளர்ச்சி இருக்காது. If you want to come into the kingdom of Jesus, நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்று there விரும்பினால் are at least 4 steps to come into the kingdom of Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு 4 படிகள் உள்ளன. It's not only repentance, அது மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, it's also believing on the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிறதான விசுவாசம், believing that Jesus died for me, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி that he விசுவாசிப்பது, was buried for me, அவர் எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், and then he rose for me. அவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார். And after the step of belief and faith in my life, இந்த விசுவாசத்திற்கு பிற்பாடாக and the next step I normally go through is water baptism. அடுத்த படியானது தண்ணீர் ஞானஸ்நானமாய் இருக்கிறது. And after water baptism I'm normally filled with the power of the Holy Spirit. தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படுகிறேன். Hebrews chapter 6 the verses 1 and 2 says these are the basics of the Christian faith. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, இது நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை உபதேசமாய் காணப்படுகிறது என்று Both சொல்லப்பட்டிருக்கிறது. these baptism, water baptism and the baptism of the power of the Holy Spirit, தண்ணீர் ஞானஸ்நானம் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் என்கிறதான இந்த 2 ஞானஸ்நானங்களுமே everything belongs to the basics of the Christian faith. எல்லாமே கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய அடிப்படை உபதேசங்களாய் இருக்கின்றன. And when you come inside the church of Jesus, இயேசுவின் சபைக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது at least there will be 4 pillars inside the church of Jesus. சபைக்குள்ளாக 4 தூண்கள் காணப்படுகின்றன. It's a teaching of the apostles, அது அப்போஸ்தலருடைய உபதேசம், it's also prayer, ஜெபம், and it's unity ஐக்கியம், and true worship. அதே போல உண்மையான ஆராதனை. You know, the early church was a praying church. ஆதி சபையானது ஜெபிக்கிற சபையாய் Do you காணப்பட்டது. know where they learned to pray in their lives? உங்களுக்கு தெரியுமா தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபிப்பதற்கு அவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள் என்று? They were watching the Lord Jesus Christ. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்தார்கள். The early apostles had a wonderful opportunity to watch the life of Jesus from close quarters. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை மிக அருகாமையிலே இருந்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அற்புதமான ஸ்லாக்கியத்தை And பெற்றிருந்தார்கள். they saw that he was going up the mountains always to pray. அவர் எப்பொழுதுமே மலை மீது ஏறி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். In the Old Testament, Moses was like Jesus. பழைய ஏற்பாட்டிலே மோசே இயேசுவை போல காணப்பட்டார். He was very much often in the mountain of God. அவன் அடிக்கடியாக தேவ பிரசன்னத்திலே அந்த மலை மீது ஏறுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். There he heard the voice of God. அந்த இடத்திலே தேவனுடைய குரலை அவன் கேட்டான். There he received the word of God. அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டான். There he received the plans for the building of the tent where he will be meeting God in the future. அந்த இடத்திலே தேவனை சந்திப்பதற்கான அந்த தேவனுடைய கூடாரத்திற்கான திட்டங்களை அவன் பெற்றுக்கொண்டான். The prayer life of the early church came from the prayer life of the Lord Jesus Christ. ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இருந்துதானே அந்த ஜெப வாழ்க்கையானது அவர்கள் கற்றுக்கொண்ட இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையில் But இருந்தது. I have seen one thing in every nation of the world. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் நான் கண்ட ஒரு காரியம், Today there's a great discussion even today in the churches of Jesus. இன்றைக்கும் தேவனுடைய சபையிலே காணப்படுகிறதான மிகப்பெரிய விவாதம் என்று சொல்லலாம். There'll be a lot of arguments about the baptisms in water and baptism of the Holy Spirit. அவர்கள் எப்பொழுதுமே தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து அதே போல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய ஞானஸ்நானத்தை குறித்து எப்பொழுதுமே விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். Especially by those people who do not want to obey the word of God. குறிப்பாக சொல்ல போனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பாதவர்கள் இதை செய்கிறார்கள். They'll be raising many questions. அவர்கள் அநேக கேள்விகளை கேட்டுக் I'll be கொண்டிருப்பார்கள். coming to these questions later on in this subject. இந்த கேள்விகளுக்கான பதில்களை குறித்து நான் பிற்பாடு வருகிறேன். And when you have come into the church of Jesus, நீங்கள் இயேசுவின் சபைக்கு வரும்பொழுது there are at least 5-fold ministries going
out of the church of Jesus. இயேசுவின் சபையிலிருந்து 5 வகையான ஊழியங்கள் வெளியே புறப்பட்டு I செல்கின்றன. personally believe every church must have these fivefold ministries. நான் தனிப்பட்ட விதத்தில் நம்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த 5 வகையான ஊழியங்களும் எல்லா சபையிலுமே காணப்பட வேண்டும். I am extremely thankful for the wonderful worship leaders. அற்புதமான ஆராதனை தலைவர்களை குறித்து நான் மிக மிக நன்றி உள்ளவனாய் I am இருக்கிறேன். so thankful to the Lord for the wonderful teachers of the word of God. தேவனுடைய வார்த்தையை அற்புதமாய் பிரசங்கிக்கிறதான வேத பிரசங்கியார்களுக்காக நான் நன்றி I சொல்லுகிறேன். am so thankful for people who really pray and spend time in the presence of God. அதே போல தேவ பிரசன்னத்தில் ஜெபித்து தங்களுடைய நேரத்தை செலவிடுகிற ஜனங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி Who சொல்லுகிறேன். listen to the voice of God. அதே போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். I personally believe all these fivefold ministries must be there in every local church. இந்த எல்லா 5 வகை ஊழியங்களுமே எல்லா ஸ்தல சபைகளும் காணப்பட வேண்டும். Whether you are an apostle called to go and plant churches, நீங்கள் ஒருவேளை அப்போஸ்தலனாக சபையை ஸ்தாபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, that your church sends you out is very, very important. உங்களுடைய சபை உங்களை அனுப்பி வைப்பது மிக மிக முக்கியமான காரியம். That you go with the backing and blessing of your leadership. உங்களுடைய தலைமைத்துவத்தினுடைய ஒத்துழைப்போடு கூட ஜெபத்தோடு கூட நீங்க வெளியே புறப்பட்டு செல்வது மிக மிக முக்கியமான And காரியம். also the shepherds and the teachers of the word of God. அதே போல தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் மேய்ப்பர்கள் மிக மிக The முக்கியம். prophets and the evangelists. அதே போல தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷகர்களும். We need such people in the local churches. நமக்கு ஸ்தல சபையிலே இப்படிப்பட்டதான ஊழியர்கள் நமக்கு அவசியம். People who pray and listen to the voice of God. ஜெபித்து தேவனுடைய குரலை கேட்கிறவர்கள். Because they are the people who get the directions from the presence of God. ஏனென்றால் அவர்கள் தான் தேவ பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய திசையை அறிந்து கொண்டு நமக்கு You சொல்லுகிறவர்கள். know, Jesus said about being born again like this. இயேசு கிறிஸ்து சொன்னார் மறுபடியும் பிறக்கிறதான அந்த மறுபிறப்பை குறித்து இப்படி சொன்னார். If you want to see the kingdom of Jesus, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று if சொன்னார். you want to enter into the kingdom of God, நீ பரலோக ராஜ்யத்தை கண்டு அதிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் it's only going to be water and the Spirit. நீ ஆவியினாலும் சரத்தினாலும் பிறந்தாக வேண்டும். You must be born again. நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். There is no other option in coming into the kingdom of Jesus. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. You know, if you want to be a part of the kingdom of Jesus, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று you நினைத்தால் must be born again. நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். Born again means there's going to be a person who was not there until such a time. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நபர் திடீரென்று அங்கே இருக்கிறார் என்று You know, அர்த்தம். sometimes pregnant ladies go to the hospital, சாதாரணமாக இப்போ கர்ப்பமா இருக்கிறதான பெண்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். and after a few days they come home with a small baby in their hand. அதற்கு பிற்பாடு வீட்டுக்கு வரும்பொழுது கையில் ஒரு குழந்தையோடு கூட அவர்கள் வருகிறார்கள். A baby which was not there until then. அந்த நாள் வரைக்கும் அந்த குடும்பத்திலே இல்லாத ஒரு குழந்தை, This baby comes and reigns the entire situation in the family. அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிற முழு சூழ்நிலையுமே மாற்ற ஆரம்பிக்கிறது. This is the meaning of being born again. இதுதான் மறுபடியும் பிறப்பதற்கான அர்த்தம். Born again means there's a person who's coming inside who was not there until such a time. மறுபடியும் பிறப்பது என்று சொன்னால் அதுவரைக்கும் இல்லாத ஒரு நபர் புதிதாக பிறந்து அந்த இடத்துக்கு வருகிறார். You know, there are at least 4 steps to this rebirth what Jesus is speaking about. இந்த மறுபடியும் பிறப்பதற்கான 4 படிகளை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியம். First of all, it is going to be repentance. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். You know, through this repentance, metanoia or metamorphosis, மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிறதான மெட்டனோயா அல்லது மெட்டமார்போசிஸ் என்கிறதான வார்த்தை. this ugly caterpillar becomes a beautiful butterfly. இந்த அசிங்கமா இருக்கிறதான இந்த பட்டுப்புழு அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதான ஒரு முறை. The same word is being used there for repentance. இதே வார்த்தை தான் மனம் திரும்புதலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. Normally we call it in science metamorphosis, சாதாரணமாக நாம் அறிவியலிலே மெட்டமார்போசிஸ், but the root is metanoia. ஆனால் இதனுடைய வார்த்தையான இதனுடைய வேரானது மெட்டனோயா என்கிறதான வார்த்தையிலிருந்து After வருகிறது. repenting, we put our faith on the Lord Jesus Christ. நாம் மனம் திரும்பி நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் பொழுது, Because Jesus will die the death that you and I have to die. ஏனென்றால் நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய மரணத்தை இயேசு கிறிஸ்து தாமே மரித்தார். Not only he died for you, அவர் உங்களுக்காக மரித்தது மாத்திரமல்ல, Jesus was buried for you and for me, and he was raised once again. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தார். This is what happens in our spiritual life when we come to the Lord Jesus Christ. இதே காரியம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிறது. This is what is going to happen in the future. இதே காரியம் தான் எதிர்காலத்திலும் நடைபெற When போகிறது. Jesus is going to return
return to this planet, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பி வரும் பொழுது I may be buried, I may be dead, I may be buried. ஒருவேளை நான் மரித்திருக்கலாம், ஒருவேளை நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். But at the sound of this wonderful trumpet, ஆனால் அந்த எக்காலத்தின் சத்தத்தை நான் when கேட்கும் பொழுது Jesus comes back with millions and millions of saints, இயேசு கிறிஸ்து கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களோடு கூட அவர் திரும்பி வரும் when he பொழுது returns to this planet with millions of his angels, அவர் தன்னுடைய கோடிக்கணக்கான தேவதூதரோடு கூட இந்த உலகத்திற்கு திரும்பி வரும் பொழுது the graves are going to be opened on that day. அந்த நாளிலே எல்லா கல்லறைகளும் திறக்கப்படும். And this is what happens in my spiritual life even when I come and repent and get baptized. இதே காரியம் தான் நானும் மனம் திரும்பி விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. You know, I found out the devil is very, very cunning in this matter. இந்த காரியத்தை குறித்து சாத்தான் மிக மிக வஞ்சனை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி நான் For நினைக்கிறேன். me personally, I have had this experience. என்னை பொறுத்தவரை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இந்த தனிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. Whenever I prepare a message about baptism, எப்பொழுதெல்லாம் ஞானஸ்நானத்தை குறித்து நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுகிறேனோ there will be some wild commotion around me. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்னை சுற்றிலும் நடக்க No, துவங்கும். I think you know this. I take a long time to prepare a message. சாதாரணமாக ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணுவதற்கு நான் அநேக மணி நேரங்கள் எடுத்துக்கொள்வேன். Because I want the message to speak to me first before I speak to the people. ஏனென்றால் ஒரு செய்தியை நான் பிரசங்கிக்கும் பொழுது அந்த செய்தி முதலாவது என்னோடு கூட பேச வேண்டும் என்று நான் நினைப்பேன். I want to go to every question that may arise during the time of the message. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது எந்தெந்த கேள்விகள்லாம் ஜனங்களுக்கு எழுமோ அந்த கேள்விகளுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்ல You விரும்புவேன். know, once I was preparing a message about water baptism, ஒருமுறை நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தேன். and Sunday morning I had to print it out from my computers. ஞாயிற்றுக்கிழமை காலை என்னுடைய செய்தியை என்னுடைய பிரிண்டரில் இருந்து நான் அதை அச்சடித்து எடுக்க வேண்டும். Time was running short. The service is going to begin. நேரம் போய்க்கொண்டிருக்கிறது. ஆராதனை துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The whole message what I wrote is completely gone. நான் எழுதின முழு செய்தியுமே அப்படியே அழிந்து போய்விட்டது. Everything is gone. எல்லாமே Completely. போய்விட்டது. I've found this very often. Satan is very cunning. சாத்தானானவன் மிக மிக இந்த காரியத்திலே தந்திரம் உள்ளவனாய் When இருக்கிறான். you take a decision to follow Jesus completely, நீங்க ஆண்டவரை முழுவதுமாக பின்பற்ற ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது the places where he raises question is water baptism and baptism of the Holy Spirit. எப்பொழுதுமே சாத்தானானவன் உங்களுக்கு கேள்விகளை கொண்டு வருகிற ரெண்டு இடம், ஒன்று தண்ணீர் ஞானஸ்நானம், அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். You know, in the word of God there are two baptizers. தேவனுடைய வார்த்தையிலே இரண்டு விதமான ஞானஸ்நானம் உண்டு. One is from John the Baptist. He's called John the Baptist. ஒன்று யோவான் ஸ்நானகத்திலிருந்து வந்த காரியம், அவன் தானே ஞானஸ்நானம் கொடுத்தான். And the second, the baptizer, is the Lord Jesus Christ. இரண்டாவது நபர் ஞானஸ்நானம் கொடுத்த நபர் இயேசு கிறிஸ்து. John the Baptist says he will baptize you with fire. யோவான் ஸ்நானகன் சொல்கிறான், அவர் உங்களை அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். You go to any church in the world today, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த சபைக்கும் சென்று பாருங்கள். you know, wherever you go there'll be discussions about water baptism. எங்கே சென்றாலும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்தான விவாதங்கள் நடைபெற்றுக் There will be கொண்டிருக்கும். people raising questions about water baptism. அங்கே ஜனங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து கேள்வி கேட்டுக் There will be கொண்டிருப்பார்கள். people raising questions about the baptism of the Holy Spirit. அங்கே ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை குறித்து கேள்வி கேட்டுக் You கொண்டிருப்பார்கள். know, when the people of Israel were crossing the Red Sea, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாடிலே செங்கடலை கடந்து செல்ல முயலும் பொழுது until they crossed the Red Sea, they were not in the promised land. அவர்கள் செங்கடலை கடக்கும் வரைக்கும் வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. But until they crossed the Red Sea, ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் வரைக்கும் Pharaoh and his armies were behind them. பார்வோனும் அவருடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு The வந்தார்கள். question of ownership of the people of Israel was determined only at the Red Sea. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்கிறதான கேள்விக்கான பதில் அந்த நாளிலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் வரைக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை. Even today I will tell you, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், until you are obedient to the word of God in water baptism, தண்ணீர் ஞானஸ்நான விஷயத்திலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் வரைக்கும், because the Red Sea is a picture of water baptism. ஏனென்றால் சிவந்த சமுத்திரமானது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. Because wherever God speaks about water, ஏனென்றால் எங்கெல்லாம் கர்த்தர் தண்ணீரை பற்றி பேசுகிறாரோ, the floods during the time of Noah, நோவாவின் காலத்தில் ஏற்பட்டதான வெள்ளம், or the Red Sea for example, அல்லது சிவந்த சமுத்திரம், you know, these waters are a picture of water baptism. இந்த தண்ணீர்கள் எல்லாமே தண்ணீர் ஞானஸ்நானத்துக்குரிய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. Until you cross over, you never come into the promised land of God. எதுவரைக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் கடக்கிறீர்களோ அதுவரைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே நீங்கள் வர முடியாது. Because until such a time, the question of ownership is never determined. ஏனென்றால் அப்படிப்பட்ட நேரம் வரைக்கும் நீங்கள் யாருக்கு சொந்தம் என்கிறதான கேள்விக்கான பதில் நிர்ணயிக்கப்படுவதில்லை. I will tell you a true story that happened in England. இங்கிலாந்து தேசத்திலே நடைபெற்றதான உண்மையான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல You know, விரும்புகிறேன். one man, he wanted to meet his friend after many years. I think after 2 decades. ஒரு நபர்
தன்னுடைய நண்பனை சந்திக்கும்படியா விரும்பினார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய நண்பனை குறித்து அவர் தேட ஆரம்பித்தார். Once they were very, very extremely close friends. ஒரு காலத்திலே அவர்கள் 2 பேரும் மிக மிக நெருக்கமான நண்பர்களாய் But காணப்பட்டார்கள். somehow they lost contact after that. எப்படியோ சில நாட்களுக்கு பிற்பாடு ஒருவரோடு ஒருவர் இருந்ததான அந்த தொடர்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். And then he started to search for his friend. எனவே இந்த நபர் தன்னுடைய நண்பனை தேடத் துவங்கினார். And because he was not able to detect where his friend is, தன்னுடைய நண்பன் எங்கே இருக்கிறார் என்பதை அவரால் சரியாக கண்டுபிடிக்க முடியாதனாலே he went to a medium, spirit medium. அவர் ஒரு ஜோசியரிடத்திலே போனார். And he said, I want to find my friend. எப்படியாவது என்னுடைய நண்பனை நான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று சொன்னார். I want to have this relationship once again. இந்த உறவை எப்படியாவது நான் மறுபடியும் அடைந்தாக வேண்டும். This sorcerer said, okay, don't worry, I'll find out. அப்பொழுது அந்த ஜோசியக்காரர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் கண்டுபிடித்து தருகிறேன். Even today this is true. Such things happen in the world. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். I think there are people who get attached with the spirits in this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆவிகளோடு கூட தொடர்புள்ளவர்கள். The people who speak with dead people in this world. மரித்தவர்களிடத்தில் பேசுகிறதான ஜனங்கள். The Bible never says this is a lie. இது ஒரு பொய் என்று வேதம் சொல்லவில்லை. The Bible says don't do this as a child of God. வேதம் சொல்கிறது தேவனுடைய பிள்ளையாக இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. The Bible never says this is not true. வேதம் சொல்லவில்லை இந்த காரியங்கள் பொய் என்று சொல்லவில்லை. But you as a child of God don't need these mediums. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் தேவனுடைய பிள்ளையாக உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவையில்லை. Because you are led by the power of the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்படுகிறபடியால் The indwelling power of the Holy Spirit teaches you. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறபடியாலே The indwelling power of the Holy Spirit guides you. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை The வழிநடத்துகிறபடியாலே indwelling power of the Holy Spirit leads you into all the truth of Jesus Christ. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறபடியாலே. And after some time this medium called this person once again. சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஜோசியக்காரர் அந்த மனிதனை திரும்ப அழைத்து He said, and now I know where your friend lived. இப்பொழுது எனக்கு தெரியும் உன்னுடைய நண்பன் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் Your என்று friend lived in the city of London. உன்னுடைய நண்பர் லண்டன் மாநகரத்திலே வாழ்ந்து வந்தார். He even told them the area where he lived. அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்கிறதான பகுதியும் அவர் சொன்னார். He described the entire house. அந்த வீடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதையும் விளக்கமாக சொன்னார். But then he said, I want to tell you, your friend is dead already. அவர் சொன்னார், இதையும் சொல்கிறேன், உன்னுடைய நண்பர் ஏற்கனவே மரித்து போய்விட்டார். This man did not believe this last message. இந்த கடைசி வார்த்தையை இந்த மனிதர் நம்பவில்லை. I think when my friend had died, someone would have told me. ஒருவேளை என்னுடைய நண்பன் மரித்திருந்தால் யாராவது ஒருவர் மூலமாக இதை நான் கேள்விப்பட்டிருப்பேனே. So he said, I will go to the city London and I will search for him. அப்போ சொன்னார், நான் லண்டன் மாநகரத்துக்கு போய் எப்படியாவது என் நண்பனை கண்டுபிடிப்பேன். And this sorcerer even told him the date where this man died. அப்பொழுது அந்த ஜோசியன் சொன்னார், அந்த நண்பர் எந்த நாளிலே மரித்து போனார் என்கிறதான தேதியும் அந்த ஜோசியக்காரர் சொன்னார். And after this person came to London, இந்த நபர் லண்டனுக்கு வந்த உடனே he went and searched and he found the house. அவர் போய் அந்த லண்டன் மாநகரத்திலே தேடி அந்த வீட்டை கண்டுபிடித்தார். And then he knocked at the door and his friend is coming out. அந்த கதவை தட்டின உடனே நண்பர் உயிரோடு கூட வெளியே வந்தார். Now he's a pastor in a Baptist church. அவர் ஒரு பாப்டிஸ்ட் சபையிலே ஒரு போதகராக பணியாற்றி கொண்டு வந்தார். Both of them started to talk with one another. ரெண்டு பேரும் ஒருவரோடு பேசத் தொடங்கினார்கள். He said, I wanted to find you very, very badly. இவர் சொன்னார், உன்னை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். My relationship with you is very important. உன்னோடு கூட எனக்கு இருக்கதான உறவு மிக மிக முக்கியமானது. But this spirit medium said, you are dead already. ஆனா அந்த ஜோசியக்காரர் சொன்னார், நீ ஏற்கனவே மரித்து போய்விட்டாய் என்று சொல்லி. But this man is a Baptist pastor now. அவர் ஒரு பாப்டிஸ்ட் போதகராக இருக்கிறபடினாலே. And he said, can you please tell me the date in which I died obviously for this man? அப்பொழுது அந்த பாப்டிஸ்ட் போதகர் கேட்டார், எந்த நாளிலே நான் மரித்து போனதாக அந்த ஜோசியர் சொன்னார் என்று கேட்டார். Can you please tell me the date where I supposedly died? நான் மரித்து போனேன் என்று சொல்லி ஜோசியர் சொன்னாரே, அந்த தேதியை எனக்கு சொல்லு என்று கேட்டார். And after he told the date, அந்த தேதியை சொன்ன உடனே he said, what happened on that day? அந்த பாப்டிஸ்ட் போதகர் சொன்னார், உனக்கு தெரியுமா அந்த நாள் என்ன On நடந்தது? that day I was baptized in water in the name of the Father, the Son and the Holy Spirit. அந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தேதி அது என்று சொன்னார். I died with Christ on that day. நான் கிறிஸ்துவோடு கூட அந்த நாளிலே மரித்தேன். I was buried with Jesus on that நான் day. இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டேன். I was resurrected into the newness of life through the power of the Holy Spirit on that day. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புதிதாக்குதலுக்குள்ளாக பரிசுத்தாவின் வல்லமையினாலே நான் பிறந்தேன். My dear friends who have questions, I want to tell you something. எனக்கு அருமையான நண்பர்களே, உங்களுக்கு கேள்வி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Whenever God tells you something, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரோ, almost every time we cannot comprehend those things with our human minds. ஆண்டவர் சொல்லுகிற அநேக காரியங்களே நம்முடைய மனித நிலைமையில் இருக்கிறதான மூளையை வைத்துக்கொண்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. But if you
obey completely, you're going to have complete blessings in your life. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க I've பெற்றுக்கொள்வீர்கள். seen many people arguing throughout their lives. தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் விவாதம் பண்ணுகிற அநேக ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். All the lives you go through arguments against baptism of the Holy Spirit. தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள். Do you know sometimes what God tells you can be utterly funny? சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியங்கள் முற்றிலும் வேடிக்கையானதாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? Just imagine the scene right now. இதை கற்பனை செய்து பாருங்கள். 25 lakhs of people are standing behind Moses. இப்பொழுது மோசேக்கு பின்பாக 25 லட்சம் ஜனங்கள் நின்று And கொண்டிருக்கிறார்கள். the left and the right there are mountains. அவர்களுடைய இடது பக்கத்திலும் வலது பபக்கத்திலும் மலைகள் காணப்படுகின்றன. Behind them there are chariots chasing the people. அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறது. This man is stuttering and he's got a pole in his hand. இந்த மனிதனுக்கு திக்குவாய் தன்னுடைய கரத்திலே ஒரு தடியை வைத்துக் கொண்டிருக்கிறான். This is everything what he has. இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே என்று சொல்லலாம். You know what God says? இப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Stretch out this rod what you have in your hands. உன்னுடைய கரத்தில் இருக்கிறதான கோலை நீட்டு என்றார். You know what we would say? நாம் என்ன சொல்வோம் தெரியுமா? How stupid. ஆண்டவரே, என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை சொல்லுகிறீர். The seas are raging before me. இப்பொழுது செங்கல் எனக்கு முன்பாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. My people are pressurizing me. என்னுடைய ஜனங்கள் இப்பொழுது எனக்கு பின்பாக இருந்து அவர்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். Behind them there is a chariots of Pharaoh. அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனை துரத்தி கொண்டிருக்கிறது. There's no way of escape. There are mountains left and the right. There are mountains. வலது பக்கம் இடது பக்கம் தப்பித்துக் கொள்வதற்கு எந்த இடம் இல்லாதபடி மலைகள் காணப்படுகிறது. You are the one who led this on this way. ஆண்டவரே, நீர்தாமே என்னை இந்த வழியாக நடத்தி கொண்டு வந்தீர். And you want me to stretch the rod now? இப்பொழுது என்னுடைய கோலை நீட்டினால் போதும் என்று சொல்லுகிறீரே. Only the stretching of the rod brought deliverance to the people of Israel. ஆனால் அந்த நாளிலே அவன் கோலை நீட்டின பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டானது. If you want real blessings and complete blessings in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நினைத்தால், learn to obey God completely. கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். You know, some children will tell the parents, சில பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்வார்கள், if I understand I will obey, எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா நான் கீழ்ப்படிவேன், but because I don't understand I don't obey. எனக்கு புரியாதனால நான் கீழ்ப்படிய மாட்டேன். Have you heard this from teenagers especially? பொதுவாக வாலிப பிள்ளைகளிடமிருந்து இந்த காரியத்தை You know கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? why I am not doing this, mama? அம்மா, நான் ஏன் இதை செய்யவில்லை தெரியுமா? I am not able to understand you. நீங்க சொல்றது எனக்கு புரியல. Make me understand, then I will obey. நீங்க சொல்ற காரியம் எனக்கு புரிஞ்சது என்று சொன்னால் உடனே நான் கீழ்ப்படிவேன். But many of the things God tells you, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற அநேக காரியங்கள் maybe you will not comprehend with your human mind. ஒருவேளை உங்களுடைய மனித நிலைமையான மூளை வைத்துக்கொண்டு உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. Just imagine the people of Israel along with Joshua. ஒருவேளை அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவோடு கூட They இருந்தார்கள். have to go around the walls of Jericho 7 times or a full week right now. அவர்கள் எரிகோவின் மதிலை 7 நாட்கள் ஒரு வாரம் முழுவதும் சுற்ற வேண்டியதா இருந்தது. You know, I do not know what the people thought about Joshua. அந்த நாளிலே யோசுவா குறித்து ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Just imagine God is going to tell me such a message. கற்பனை செய்து பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று வைத்துக் And கொள்வோம். I am telling you, let us go around Subramaniapuram for 7 days. ஒருவேளை நான் உங்களை பார்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க, சுப்பிரமணியபுரத்தை சுத்தி 7 நாள் நம்ம சுற்றி வர வேண்டும் என்று. What will you think on that day? அந்த நாளில் நீங்க என்ன நினைப்பீர்கள்? I think pastor is off his mind. ஒருவேளை பாஸ்டருக்கு பைத்தியம் முடித்து விட்டதோ என்று I நினைப்பீர்கள். think we have to pray for him. அவருக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லுவீங்க. We have to uphold him in our prayers. நம்முடைய ஜெபத்தினால் அவரை தாங்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். Something has gone terribly wrong with this man. ஏதோ அவருடைய மனதில ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்து விட்டது. The story of Gideon is a wonderful example for me. கிதியோனுடைய சம்பவம் கூட என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் There are காணப்படுகிறது. 32,000 people. 32,000 பேர் அந்த நாளில் வந்திருந்தார்கள். But God says reduce. ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டம் தேவையில்லை, இன்னும் குறை என்று சொன்னார். At the last moment there are only 300 people. கடைசியாக 300 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். If I would have been there on that day, ஒருவேளை நான் அந்த நாள் அங்கிருந்திருந்தால், Lord, what is this happening now? ஆண்டவரே, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று The கேட்டு. Midianites are very strong. மீதியானியர்கள் மிக மிக பலம் உள்ளவர்கள். They are coming with camels. அவர்கள் ஒட்டகங்களோடு கூட வருகிறார்கள். No other army came with camels until now. இதுவரைக்கும் எந்த ஒரு சைனியமே ஒட்டகங்களோடு கூட வந்ததில்லை. It is a new warfare. இது ஒரு புதிய பிரச்சனையா இருக்கிறது. And you are sending everyone back home? இப்பொழுது எல்லாரையும் வீட்டுக்கு வேறு அனுப்பி விடுகிறேன். God says, just obey me. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படி. Just 300 people will do.
300 பேரை வைத்து நாம் செய்ய முடியும். What is God demanding of you this evening? கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து என்ன காரியத்தை கேட்கிறார்? Maybe God says, get out of the boat of your intelligence right now. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னுடைய புத்திசாலித்தனம் என்கிறதான படகை விட்டு கீழே இறங்கு. Where you are sitting in the boat and you are calculating. உன்னுடைய படகிலே உட்கார்ந்து கொண்டு நீ கணக்கு போடுகிறாய். You know, normally, to be very frank with you, I was such a person. சாதாரணமாக உங்களிடத்தில் நேரடியாக உண்மை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நானும் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருந்தேன். Even today, I am still such a person. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். Everything will be planned. Everything will be planned. எல்லா காரியத்தையுமே நான் சரியாக திட்டமிடுவேன். But sometimes when God demands certain things from you, ஆனால் கர்த்தர் சில காரியங்களை உங்களிடத்தில் நிபந்தனையாக கேட்கும் you பொழுது just have to believe Him and get out of the boat. நீங்கள் அவரை நம்பி உங்களுடைய படகை விட்டு கீழே இறங்கியாக வேண்டும். And these waters that are threatening you, உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த தண்ணீர்களே, these waters will be the road on which Jesus and you will walk together. ஒரு நாள் நீங்களும் இயேசுவும் நடந்து போகிற ஒரு பாதையாக ஒரு நாள் மாறி போகும். This is the wonder of the gospel, I tell you. இதுதான் சுவிசேஷத்தினுடைய அற்புதம் என்று நான் உங்களுக்கு If சொல்கிறேன். you want to have the real blessings of God, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார், obedience is much better than sacrifices. பலியை பார்க்கணும் கீழ்ப்படிதலே உத்தமம். This is what 1 Samuel chapter 15 says. இதைத்தான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. Obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் பலியை பார்க்கலும் உத்தமமானது. You know, many Christians want power in their lives. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். They want the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். But when it comes to water baptism, ஆனால் தண்ணீர் ஞானஸ்நானம் என்று வரும்பொழுது they will be delaying. அவர்கள் தாமதித்துக் கொண்டே இருப்பார்கள். You know, once you listen to the voice of God, ஒருமுறை நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, you know, obedience is a sign that you really love God completely. நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்க தேவனை முழுமையாக நேசிக்கிறீர்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. Jesus says, if you really love me, you will follow my instructions. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ என்னை விசுவாசித்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வாய். Just imagine you have a daughter or son at home. ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ இருக்கிறார்கள் என்று And வைத்துக்கொள்வோம். they'll say, Mama, Papa, I love you so deeply. அவன் சொல்லுகிறான் வைத்துக்கொள்வோம், அம்மா அப்பா உங்களை நான் அவ்வளவு ஆழமாய் நேசிக்கிறேன். But I will not obey anything what you say. ஆனா நீங்க சொல்ற எந்த காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். But I love you so much. ஆனா உங்களை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். My love is so deep for you. உங்களுக்காக என்னுடைய அன்பு அவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. But obeying, no, I won't do that. ஆனா கீழ்ப்படிதலா அதை மாத்திரம் நான் செய்ய மாட்டேன். Do you think this is real love? உங்களுக்கு தெரியுமா இது உண்மையான அன்பா? You know, once a lady came to me ஒருமுறை ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்தார்கள். and she wanted prayer for certain thing. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வந்தார்கள். And she said, Pastor, you are my shepherd. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க தான் என்னுடைய மேய்ப்பன், And I will do what you say. நீங்க சொல்ற காரியத்தை தான் நான் செய்வேன். I said, come here. நான் சொன்னேன், நீங்க வாருங்க. The chief shepherd is Jesus. பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. And you have to follow his voice. அவருடைய சத்தத்துக்கு தான் நீங்க செவி கொடுக்க வேண்டும். I have been appointed to take care of the sheep right now. அவருடைய ஆடுகளை நான் பார்த்து கொள்ளும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். You know, the flock belongs to the Lord Jesus Christ. மந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. And he has appointed me to take care of his sheep. அவருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக தேவன் என்னை நியமித்திருக்கிறார். I said, dear lady, you must learn to listen to the voice of Jesus. அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நீங்க பழக வேண்டும். How many lives have been destroyed because they listen to human voices? இந்த நாட்களிலே மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினாலே இன்னைக்கு எத்தனை வாழ்க்கைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. You know, they become so dependent on such people. அவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட ரொம்ப சார்ந்து அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். Pastor, tell me what color of saree I should wear. பாஸ்டர், இந்த நாள்ல என்ன கலர் புடவை நான் கட்ட வேண்டும் என்று Oh, சொல்லுங்கள். Pastor, should I wear a dhoti or a pant? பாஸ்டர், இந்த நாள்ல நான் ஒரு வேஷ்டியை கட்ட வேண்டுமா அல்லது பேண்ட் போட வேண்டுமா? There are real such people, I tell you, really such people. உண்மையா சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். You must listen to the voice of the greatest shepherd, the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க And வேண்டும். this chief shepherd will guide you completely. இந்த பிரதான மேய்ப்பன் முற்றிலுமாக உங்களை வழி நடத்துவார். You know, some people will say, is water baptism so important? ஒரு சிலர் சொல்வார்கள், தண்ணீர் ஞானஸ்நானம் அவ்வளவு முக்கியமானதா? Why are you insisting on this teaching? ஏன் இந்த உபதேசத்தை நீங்கள் அவ்வளவு முக்கியப்படுத்துகிறீர்கள்? You know why I am insisting on that? நான் ஏன் இந்த காரியத்தை முக்கியப்படுத்துகிறேன் என்று சொன்னால், It is going to be the foundation of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இது காணப்படுகிறபடியினால் தான் நான் இதை வலியுறுத்துகிறேன். You know, in this building, when we started in the beginning, நாங்கள் ஆரம்ப நாட்களிலே இந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது I was so surprised to know
that every pillar has 40 bags of cement. இங்க இருக்கிறதான ஒவ்வொரு தூண்களுக்கு கீழாக 40 மூட்டை சிமெண்ட் கொட்டப்பட்டது. I had a discussion on that day with my engineers. அந்த நாளிலே என்னுடைய இன்ஜினியர்களோடு கூட நான் அந்த நாளை கலந்து ஆலோசித்துக் I'm கொண்டிருந்தேன். not talking about the stone, nothing else, but only cement. அங்க இருக்கிறதான கற்கள் வேற எந்த பொருளையும் குறித்து நான் சொல்லவில்லை. In every pillar there are 40 bags of cement. கற்கள் மற்ற பொருட்களை தவிர 40 மூட்டை சிமெண்ட் மாத்திரம் அங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. Because this foundation determines the future of the building. ஏனென்றால் இந்த அஸ்திவாரம் எவ்வளவு வலிமையா இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எதிர்காலத்தில் இந்த கட்டடத்தினுடைய வலிமை இருக்கும். If your foundation, spiritual foundation is very weak, உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் பலவீனமாய் இருக்கும் என்று சொன்னால் your spiritual life is not going to be very strong. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நிச்சயமாகவே பலமுள்ளதாய் இருக்காது. If you are not going to obey God in simple things, நீங்க சாதாரண காரியங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் how are you going to obey in complicated things? எப்படி நீங்க எதிர்காலத்தில் கடினமான காரியங்களுக்கு கீழ்ப்படிவீர்கள்? If you cannot even obey in the matter of water baptism, தண்ணீர் ஞானசான காரியத்திலே உங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொன்னால் how will you obey in more things that God is going to demand out of you? எப்படி கர்த்தர் எதிர்காலத்தில் உங்களிடத்திலே கேட்கப்போற மற்ற காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள்? As you walk closer and closer with God, ஆண்டவரோடு கூட நெருக்கமாக நீங்கள் the நடந்து செல்லும் demands பொழுது of God gets higher and higher. தேவனுடைய நிபந்தனையானது கடினமாக இன்னும் கடினமாக மாறிக்கொண்டே Just இருக்கும். like a sports trainer. எப்படி ஒரு விளையாட்டு வீரர் இந்த வீரனை அவர் பயிற்சிக்குள்ள Maybe நடத்துகிறார். today you run 100 meters in 11 seconds. ஒருவேளை இன்றைக்கு 11 வினாடியிலே நீங்கள் 100 meters. 100 மீட்டர் ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் In 2 years he will say, I want you to run this 100 meters in 10 seconds. ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் சொல்வார் இந்த 100 மீட்டரை நீங்கள் எதிர்காலத்திலே 10 வினாடியிலே ஓடும்படி நான் எதிர்பார்க்கிறேன் என்று In சொல்வார். 4 years before Olympics you must cover 100 meters in 9 seconds. ஒருவேளை ஒலிம்பிக்கு முன்னாடி நீங்கள் இந்த 100 மீட்டரை 9 வினாடிக்குள்ள நீங்க ஓடி முடிக்க வேண்டும். As you get closer and closer to God, எந்த அளவுக்கு நீங்க தேவனோடு கூட நெருக்கமாக போகிறீர்களோ God will say, I want your spiritual muscles to be completely trained. அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்வார் உன்னுடைய ஆவிக்குரிய தசைகள் இன்னும் பலமடைய நான் I விரும்புகிறேன். want you to be transformed in the image of my son Jesus. என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீ மாறும்படி நான் விரும்புகிறேன். And if you're not even obedient in the simple things, basic things, இந்த சாதாரணமான அஸ்திபார காரியத்திலே நீ கீழ்ப்படியாமல் the இருந்தால் foundation is going to determine your future. உன்னுடைய ஆவிக்குரிய அஸ்திபாரம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்க போகிறது. You know, one day one man called Nicodemus came to Jesus. ஒரு நாள் நிக்கதேம் என்கிறதான ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான். He was a leader of the Jews. அவர் யூதர்களுக்கு தலைவனாய் இருந்தான். You can read this in John chapter 3. இதை பற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். This man was a Pharisee, இந்த நபர் ஒரு பரிசேயனாய் a இருந்தார். man who was desiring to lead a separated life for the Lord. ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த நபர். There was a group called the Pharisee and he was one amongst them. அந்த நாட்களிலே பாராசீம் என்கிறதான ஒரு குழு இருந்தது. அதிலே ஒரு நபராக இவர் காணப்பட்டார். Historians say there were about 6,000 Pharisees during the time of Jesus. அந்த நாட்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6000 பேர் இப்படிப்பட்ட ஒரு குழுவில் இருந்தார்கள். அதிலே ஒரு நபராக இவர் You இருந்திருக்கிறார். will never read about the Pharisees in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நீங்க இந்த பரிசேயர்களை குறித்து எங்குமே வாசிக்க முடியாது. But between the Old Testament and the New Testament, ஆனால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவிலே when these children of God went into the Babylonian captivity, தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோன் சிறையிருப்புக்கு நேராக சென்ற பொழுது a group of Jews said, we want to live a separated life. அந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட குழு யூதர்கள் சொன்னார்கள் ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ We விரும்புகிறோம். will strictly follow the 10 commandments. நாங்கள் ஆண்டவருடைய இந்த 10 கட்டளைகளை மிக கண்டிப்பாக We பின்பற்றுவோம். will also follow the Mishnah, the oral Torah completely. அந்த வாய்வழி தேவனுடைய கற்பனைகளை நாங்கள் பின்பற்றுவோம். We want to follow God with all of our hearts. எங்களுடைய முழு இருதயத்தோடு கூட தேவனை நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். He was a teacher of Israel. அவர் இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. He was a member of the Supreme Court of Israel in those days. இஸ்ரவேல் தேசத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு அங்கத்தினராக அவர் இருந்தார். He was a member of the Sanhedrin. அவர் சனகரிப் சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்தார். And when Jesus died, இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது he brought so much of perfumes for the burial of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்திற்காக அவர் நிறைய வாசனை பொருட்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி About வேதம் சொல்கிறது. 100 pounds he brought after Jesus died on the cross of Calvary. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது கிட்டத்தட்ட 100 ராத்தல் அவர்
அவர் வாசனை திரவியங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி This பார்க்கிறோம். man had a stature in society. இந்த மனிதனுக்கு அந்த நாட்களிலே சமுதாயத்திலே ஒரு செல்வாக்கு இருந்தது. He was respected. He was a wealthy man. அவர் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபர், ஐஸ்வர்யவானாய் இருந்தார். He was a person who decided the lives of other people. அவர் மற்றவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்பட்டார். You know, when he came to Jesus on that night, அந்த இரவிலே இந்த நபர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பொழுது, some people think he came secretly. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர் ரகசியமாக இயேசுவை பார்க்க வந்தார் என்று I சொல்லி. think maybe he had a lot to do, that's all. நான் நினைக்கிறேன் ஒருவேளை பகலிலே அவருக்கு அதிகமான வேலை இருந்திருக்கலாம். He had a lot of responsibilities. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் அநேக பொறுப்புகள் இருந்திருக்கலாம். Maybe he said in the night I can go and meditate with Jesus. ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் இரவு நேரத்தில் நான் போய் இயேசுவோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தியானிக்கலாம். When you go through Jewish scriptures, நீங்கள் யூத அந்த வார்த்தைகளை நீங்கள் வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுது, this is what Jewish scriptures normally say. சாதாரணமாக யூதர்களுடைய வேத வாக்கியங்கள் இப்படித்தான் The சொல்லுகின்றன. night time is the best time to meditate on the Torah. தேவனுடைய அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு சிறப்பான நேரம் இரவு நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is what the Jews thought on those days. அந்த நாட்களிலே யூதர்கள் இப்படித்தான் நம்பினார்கள். And I personally believe this is the reason why he came in the middle of the night. இந்த காரணத்தினால் தான் ஒருவேளை அவர் நடு இரவு வேளையில ஒருவேளை வந்திருக்கலாம். But you know what Jesus said? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? I know what you are. நீ யார் என்று சொல்லி எனக்கு தெரியும். I know about your position in society. சமுதாயத்திலே உனக்கு இருக்கிற பதவி என்ன என்று சொல்லி எனக்கு தெரியும். I know that you are a teacher of Israel. நீ இஸ்ரவேல் தேசத்திலே போதகனாய் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். I know that you are a very rich, wealthy person. நீ மிகவும் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு தெரியும். I know that you are a respected person. நீ மிகவும் மதிக்கப்படுகிற ஒரு நபர் என்று எனக்கு தெரியும். But today I want you to check the foundation of your life. ஆனா இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை நான் சோதிக்க விரும்புகிறேன். If you want to come into the kingdom, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர விரும்புகிறாயா? I know you have a desire to follow God completely. தேவனை முழுமையாக பின்பற்றுவதற்கான ஒரு ஆசை உன் இருதயத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். Because of this desire you have searched for me and come to me today. இந்த விருப்பத்தினால் தான் என்னை தேடி இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிறாய். But now I want to tell you something, Nicodemus. ஒரு காரியத்தை உனக்கு சொல்கிறேன் நிக்கதேமுவே. You have to test the foundation of your spiritual life tonight. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை இந்த நாளில் நீ சோதித்தாக வேண்டும். If you want to come into the kingdom of God, நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினால், if you want to know the kingdom of God, நீ தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று if you want to விரும்பினால், see the kingdom of God, நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும் என்று விரும்பினால், you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். You must be born again. நீ மறுபடியும் பிறந்தாக வேண்டும். This man did not understand what Jesus said. இந்த மனிதன் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. My dear friends, my dear brothers and sisters, எனக்கு அருமையான நண்பர்களே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, you can have a position, you can have a great background, ஒருவேளை உங்களுக்கு நல்ல பதவி இருக்கலாம், ஒருவேளை நல்ல பின்னணியம் இருக்கலாம். but I will tell you, check your spiritual foundation tonight. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையிலே உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை நீங்கள் சோதித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Some people maybe they resisted water baptism until they are 50 or 60 years of age. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில 50 வயது 60 வயது வரைக்கும் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். And God will be speaking to them continuously. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். And then they come, one day one man came to me and said like this, ஒரு நாள் ஒரு மனிதர் என்னிடத்துல வந்து இப்படி சொன்னார், Pastor, what will the people think of me when I get into the water now? பாஸ்டர், இப்போ போய் நான் இந்த வயதுல ஞானஸ்நானம் எடுத்தா என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? They know I am coming to church for many years now. நான் அநேக வருஷங்களாக சபைக்கு வந்து கொண்டிருக்கேன் என்று அநேகருக்கு தெரியும். What will they think about me? அவங்க என்ன பற்றி என்ன நினைப்பாங்க பாஸ்டர்? Do you know baptism is not a secret matter? நான் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறது ரகசியமாய் செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல. If you have really repented, நீ உண்மையாக மனம் திரும்பி இருந்தால், if you are a real testimony to Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், your water baptism will be totally in the open. உங்களுடைய தண்ணீர் ஞானஸ்நானம் வெளியரங்கமாகத்தான் நடக்க வேண்டும். John the Baptist was speaking about the forgiveness of sins. யோவான் ஸ்நானகன் பாவ மன்னிப்புக்கென்று சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை பிரசங்கித்தான். But Jesus says, I am coming to the river Jordan. ஆனா அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கு வந்தார். This is the Lamb of God that takes away the sins of the world. அந்த நாளிலே யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. But now he says, I am coming to be baptized for the forgiveness of sins. ஆனால் ஆண்டவரே அந்த இடத்திற்கு வந்து சொன்னார், நானும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறேன். Jesus can take such a step. இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட ஒரு படியை எடுத்து வைக்க முடியும் என்று சொன்னால், what is hindering you from following the truth? தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை தடை செய்கிறது எது? Do you know every believer in the New Testament, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுமே,
Immediately after they came to the Lord, அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவுடனே immediately they knew they have to be baptized. உடனடியாக ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. Baptism always happened in the beginning of their spiritual lives. தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நடைபெற்ற ஒரு காரியம். You know the story of the Ethiopian eunuch and Philip the evangelist. இந்த பிலிப்பு என்கிறதான சுவிசேஷகனை பற்றியும் எத்தியோப்பிய மந்திரியை குறித்ததான காரியங்களை நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க. Please go home and read Acts chapter 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்கள். This Ethiopian eunuch had certain questions. அங்கே எத்தியோப்பிய மந்திரிக்கு சில கேள்விகள் இருந்தது. After Philip spoke to him about the Lord, அந்த நாளிலே பிலிப்பு ஆண்டவரை குறித்து பிலிப்பு அந்த மந்திரியிடத்திலே பேசின உடனே, and now the chariot is moving now, இப்பொழுது அவருடைய ரதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. and now suddenly they come to a lot of water. அவர்கள் அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். You know what the Ethiopian eunuch says? அந்த எத்தியோப்பிய மந்திரி என்ன சொன்னார் தெரியுமா? If there is going to be water here, இதோ தண்ணீர் இருக்கிறதே, what is preventing me from being baptized? நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்று கேட்டார். Hey, what is there? தண்ணீர் இருக்கிறதே, What is hindering me now? இப்ப ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? And if you go to John chapter 3 verse 23, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நீங்கள் போனீர்கள். John was baptizing at Ainon near Salim. சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே, You know why he was baptizing there? அவர் அங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? Because there was plenty of water. தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினாலே. He did not say because there's a cup of water I'm stopping now. அங்கே ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிறபடினாலே இங்கே நாம் நிற்கலாம் என்று சொல்லவில்லை. No, there was plenty of water. அங்கே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினாலே. Because the early Christians knew was what baptism meant. ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும் ஞானஸ்நானம் என்றால் என்ன. The Bible never spoke about child baptism. வேதம் ஒருபோதும் குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி எங்குமே சொல்லவில்லை. I will challenge anyone in this world to speak to me about this and debate about this. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபர் வேணாலும் என்னிடத்தில் இந்த காரியத்தை குறித்து விவாதித்து சவாலிடலாம். Anyone who knows the Greek language. கிரேக்க மொழி தெரிந்த யார் வேணாலும் வந்து என்னிடத்தில் இந்த காரியத்தை பற்றி பேசலாம். There is no mention of child baptism anywhere in the Bible. குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி வேதத்துல எங்குமே நீங்க வாசிக்க முடியாது. But some people will tell you this. ஆனா ஒரு சிலர் இப்படி சொல்வார்கள். There are some places which says he and his household were baptized. அவர்கள் சொல்வார்கள் ஒரு சில இடத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே அவனும் அவனுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. Do you know what the meaning of household is? வீட்டாரும் என்கிறதான வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? Everyone was living there, everyone was working there. அந்த குடும்பத்திலே வாழ்ந்தவர்கள், அந்த குடும்பத்திலே வேலை செய்தவர்கள். In those days 2/3 of the people were slaves. அந்த நாட்களிலே 2/3 ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். In the Roman Empire this is what happened. ரோம சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே இதுதான் நடந்தது. 2/3 of the people were slaves. 2/3 ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். It doesn't speak about small children there. அந்த நாட்களிலே வீட்டார் என்று சொல்லும் பொழுது அது குழந்தைகளை பற்றி சொல்லவில்லை. In the absence of any truth you should never build your doctrine. நீங்க வேதத்தில் இல்லாத ஒரு சத்தியத்தை வைத்துக்கொண்டு அதன் மேல் ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது. You never build a doctrine because something happened once in the word of God. ஏதோ ஒரு இடத்திலே ஒரு சம்பவம் நடந்தபடியினாலே அதை வைத்துக்கொண்டு ஒரு உபதேசத்தை பேசக்கூடாது. The Bible never speaks that there were small infants in that family. வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை அங்கே சிறு குழந்தைகள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று. The Greek word baptizo, கிரேக்க வார்த்தையிலே பாப்டிசோ என்கிறதான வார்த்தைக்கு it has only one meaning. அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு. Immersion, dunking. மூழ்குதல், தண்ணீருக்குள் அமிழ்த்துதல். Being overwhelmed by water. தண்ணீரினால மூடப்படுதல். This is what the meaning of baptizo is. இதுதான் பாப்டிசோ என்கிறதான வார்த்தைக்கான அர்த்தம். But because the Church of England did not want any commotion. ஆனால் அந்த நாட்களிலே இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தை குறித்து எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக they never translated this word. அவர்கள் இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. They transliterated this word. இந்த வார்த்தையை அவர்கள் ஒலிபெயர்ப்பு செய்தார்கள். I think some of you will know the difference. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். When you say the French word café, பிரெஞ்சு வார்த்தையான கஃபே என்கிறதான வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது it is not a translation, it is a transliteration. அது மொழிபெயர்ப்பு அல்ல, அது வந்து ஒலிபெயர்ப்பு. When you say நான் ரோட்ல போறேன், some people say in Tamil. ஒரு சில தமிழ்ல சொல்லுவார்கள் நான் ரோட்ல போகிறேன். In Tamil normally you should say சாலை, yeah?
நான் சாலையில போறேன். That's what they should say. சரியான தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாலை என்கிறதான வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். But transliteration is that you say the same word in your language written in your own language. ஆனால் இந்த ஒலிபெயர்ப்பு என்று சொல்லும் பொழுது இன்னொரு மொழியில் இருக்கிறதான வார்த்தையை உங்களுடைய சொந்த மொழியிலே நீங்கள் அப்படியே சொல்லுகிறீர்கள். Xerox, road, cup, veranda. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் எல்லாமே, Everything, computer, email, everything is a transliteration. இவைகள் எல்லாமே ஒலிபெயர்ப்பு செய்யப்பட்ட வார்த்தைகள் தான். You know, because they didn't want any trouble in the church, they just transliterated. எதிர்காலத்திலே இதை குறித்ததான குழப்பங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது என்பதனாலே அவர்கள் அதை ஒலிபெயர்ப்பு செய்தார்கள். So I know some very well-meaning Christians who say like this. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். Pastor, I will get baptized when I am fully holy. பாஸ்டர், நான் முழுவதுமா பரிசுத்தவான முன்னாடி நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன் பாஸ்டர். If you want to be fully holy, நீங்க முழுவதுமா பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் you can be baptized only in heaven one day. பரலோகத்துல தான் நீங்க ஞானஸ்நானம் பெற முடியும். Here you cannot be baptized. இங்கேயும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவே முடியாது. You know, when you come to the Lord, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்பொழுது you come in the way you are. நீங்க இருக்கிற விதமாகவே ஆண்டவரிடத்துல வருகிறீர்கள். But as you begin to walk with Him, ஆனா தேவனோடு கூட நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது this bridegroom called the Lord Jesus Christ இந்த மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து will change you and change you in His image. உங்களை தன்னுடைய சாயலின்படி ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார். All the spots and wrinkles of your life will be disappearing. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா கரை திரைகளும் அகற்றப்படுகிறது. Through the word with which He washes you. தன்னுடைய வார்த்தையாகிய தண்ணீரினாலே அவர் உங்களை கழுவுகிறார். Through the cleansing power of His word. தம்முடைய பரிசுத்தமாக்குகிற வார்த்தையினாலே. You know, this is the wonderful thing what you read in the Bible. வேதத்திலே நீங்க வாசிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு இடம் என்று நான் சொல்வேன். When Paul is writing about the church, he's writing about couples. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பற்றி எழுதும் பொழுது புருஷன் மனைவியை பற்றி பேசுகிறார். You know, sometimes you may wonder, why is he taking such an analogy? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு உவமையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பயன்படுத்துகிறார்? You know, many men I have seen, they come and talk to me about marriage. அநேக ஆண்கள் வந்து என்னிடத்திலே திருமணத்தை பற்றி பேசுவார்கள். And they will say, Pastor, the girl must be beautiful. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும் பாஸ்டர். Eyes like a deer. கண்ணு வந்து மான் போல இருக்கணும். The nose, sharp nose. மூக்கு வந்து கூர்மையா இருக்கணும். Or they'll be describing the long hair. அவங்களுக்கு நீளமான முடி இருக்கணும். இவருக்கு தலையில இருக்க அது முடி, ஆனா அவர் சொல்லுவாரு, you know, long hair. நீளமான முடி இருக்கணும். Beautiful girl. பார்ப்பதற்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருக்கணும் But you பாஸ்டர். know what Jesus will say? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? You are my bride. நீ என்னுடைய மணவாட்டி. I know that you are ugly. நீ அசிங்கமா இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். But I am going to marry you. ஆனால் நான் உன்னை திருமணம் செய்ய போகிறேன். I am going to walk with you in this relationship. நான் இந்த உறவிலே உன்னோடு கூட நடக்க போகிறேன். As you get closer and closer to me, நீ நெருக்கமாக என்னோடு கூட நடக்கும் பொழுது there's going to be fruits of the Spirit in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் ஏற்படும். You go and read Romans 5, 6 and 7, you will know what I'm talking about. நான் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5, 6, 7 அதிகாரத்தை As வாசித்து you get பாருங்கள். closer and closer to this husband Jesus, இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நெருங்கி நடக்கும் பொழுது all the spots and wrinkles of your life are going to disappear. உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா கரை திரைகளும் அகற்றப்படுகிறது. This closeness is going to bring fruits in your life. இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான நெருக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில கனிகளை My ஏற்படுத்துகிறது. dear friends, the glory of the gospel brought you to Jesus. எனக்கு அருமையான நண்பர்களே, தேவனுடைய இந்த மகிமையின் சுவிசேஷம் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களை கொண்டு வருகிறது. The glorious presence of Jesus will transform you. தேவனுடைய இந்த மகிமையின் பிரசன்னமானது உங்களை மறுரூபமாக்குகிறது. The glorious gospel, the glorious word of God will change you completely. தேவனுடைய மகிமையான சுவிசேஷம், தேவனுடைய மகிமையான வார்த்தை உங்களை முற்றிலுமாக மாற்றுகிறது. When Jesus was standing outside Jerusalem and he was praying for you and for me, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எருசலேமுக்கு வெளியே நின்று கொண்டு உங்களுக்காக எனக்காக ஜெபித்த பொழுது, before his crucifixion, அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக he said, Lord, sanctify them through your word. Your word is your truth. Your truth is your word. அவர் சொன்னார், பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். If you want to resist Satan, நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க விரும்புகிறீர்களா? if you want to be sanctified, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட விரும்புகிறீர்களா? get back to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். How many of you think the Bible is the most exciting, wonderful book in the whole world?
இந்த உலகத்திலேயே மிக அற்புதமான பரவசப்படுத்துகிற அருமையான ஒரு புத்தகம் வேதாகமம் தான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Can you please put up your hands? உங்களுடைய கரங்களை உயர்த்த முடியுமா? How many of you really believe this? எத்தனை பேர் உண்மையாகவே இது விசுவாசிக்கிறீர்கள்? Okay, the second question. இரண்டாவது கேள்வி, If this word of God is going to be so exciting, இந்த தேவனுடைய வார்த்தை மிக அற்புதமானது பரவசமானது என்று if விசுவாசிப்பீர்களானால், this word of God is going to be so wonderful, தேவனுடைய வார்த்தை மிக அற்புதமானது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், how many of you have read this word completely at least once in your life? எத்தனை பேர் இந்த பரவசமான அருமையான புத்தகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாசித்திருக்கிறீங்க? 5, 6, 7. You know, this is the tragedy. இதுதான் ஒரு பரிதாபமான நிலைமை. You know, some people can sleep very well as soon as they start reading the Bible. ஒரு சிலர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே நன்றாக தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். Some people start reading the Bible only because they want to sleep. ஒரு சிலர் தூங்க வேண்டும் என்பதற்காகவே வேதத்தை எடுத்து வாசிப்பார்கள். No, I am not able to sleep now. என்னால சரியாக தூங்க முடியவில்லை. Where is the Bible? Where is the Bible? வேதம் எங்க? வேத புத்தகம் எங்க? After 2 or 3 verses, 2-3 வசனத்தை வாசித்த உடனே they are now in the 7th heaven. அவர்கள் ஏற்கனவே 7ஆம் வானத்துக்கு போய் விடுவார்கள். Thank you, Lord, for this wonderful sleep. ஆண்டவரே, இந்த அற்புதமான தூக்கத்திற்காக நன்றி. Yes, God is good. They will sing immediately. இயேசு நல்லவர் என்று பாட ஆரம்பிப்பார்கள். You know, unless you expose yourself to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கும் வரைக்கும் you are never going to see sanctification in your life. ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நீங்க பார்க்க முடியாது. The word will sanctify you completely. தேவனுடைய சத்தியம் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கும். And this wonderful gospel of Jesus இந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான சுவிசேஷமானது is like wind. You'd never know when this wind is going to hit you. இது ஒரு காற்றை போல நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. இந்த காற்று எப்பொழுது உங்களை தாக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. You know, for example, there's wind here in this auditorium. உதாரணமாக இந்த அரங்கத்தில் இருக்கிறதான காற்றானது, You know, fans don't produce wind. சாதாரணமாக இங்க இருக்கிறதான மின்விசிறி காற்றை அது உற்பத்தி செய்வதில்லை. No, they just twist and turn the wind that is already there. ஏற்கனவே அங்க இருக்கிறதான காற்றை அவைகள் சுழற்றி விடுகின்றன, அவ்வளவுதான். No, the wind doesn't, these fans don't produce wind. இந்த மின்விசிறிகள் காற்றை உற்பத்தி செய்வதில்லை. We don't see the wind. காற்றை நாம் பார்ப்பதில்லை. We don't see the velocity of the wind. இந்த காற்றினுடைய அளவு, The speed. அதனுடைய வேகத்தை நாம் பார்ப்பதில்லை. You don't see the direction of the wind. எந்த திசையிலே அது வீசுகிறது என்று நாம் You பார்ப்பதில்லை. don't know when it's going to stop and when it's going to begin. எப்பொழுது இந்த காற்று ஆரம்பிக்கிறது, எங்கே முடிவடைகிறது என்று உங்களுக்கு தெரியாது. The glorious gospel of Jesus also hits you in the same way. தேவனுடைய மகிமையான சுவிசேஷமும் அப்படியே உங்களை சந்திக்கிறது. Suddenly, at an unexpected time, திடீரென்று நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல the gospel will be preached to you. சுவிசேஷமானது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். This is what is happening to Nicodemus now. இப்படிதான் நிக்கோதேமுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. You know, when he came to Jesus, he would have thought, I know many things. அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபொழுது நினைத்திருப்பான், எனக்கு அநேக காரியங்கள் ஏற்கனவே தெரியும். Oh, I am the teacher of Israel. நான் இஸ்ரவேலிலே போதகனாய் இருக்கிறேன். What is he going to teach me now? இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன புதிதாக கற்றுக் கொடுக்க போகிறார்? Anyway, some things I have to learn from Jesus. எப்படியோ இயேசுவினிடத்தில் ஏதோ 2 வார்த்தை கேட்டு போலாம் You என்று know what வந்தார். Jesus says? Nicodemus, sit down now. இயேசு கிறிஸ்து சொன்னார், நிக்கோதேமுவே உட்கார், You don't know anything. உனக்கு எதுவுமே தெரியாது. You must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். If you want to come into the kingdom, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும் என்று if you நினைத்தால், want to see the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண வேண்டும் என்று நினைத்தால், you have to come and be reborn once again. நீ மறுபடியுமாக பிறந்தாக வேண்டும். You know why Jesus chose the picture of a birth for rebirth? மறுபடியும் பிறப்பதற்கான இந்த காரியத்தை விளக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை பிறப்பை உதாரணமாக சொல்கிறார். You know, Jesus doesn't speak just like that. Everything has a meaning. இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு காரியத்துக்குமே நிச்சயமாகவே ஒரு அர்த்தம் இருந்தது. You know, he was the wisest teacher ever to walk on the planet. இந்த உலகத்திலே இதுவரைக்கும் நடந்திருக்கிறதான மிக ஞானமுள்ள ஒரு போதகர் என்று சொல்லலாம். Even today, his teachings are so exciting. இன்றைக்கும் ஆண்டவருடைய போதனைகள் மிகவும் நம்மை பரவசப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கின்றன. With very simple examples, he brought about a great truth to the people. மிக மிக சாதாரணமான உதாரணத்தை கொண்டு மிக அற்புதமான வெளிப்பாடுகளை அல்லது விளக்கங்களை அவர் கொடுத்தார். When the baby is in the womb of a mother, ஒரு தாயின் வயிற்றிலே அந்த கர்ப்பத்தில் இருக்கிறதான ஒரு குழந்தை it is normally swimming in another element. சாதாரணமாக அது உலகத்தினுடைய இன்னொரு பகுதியிலே
அது வசித்துக் கொண்டிருக்கிறது, நீந்தி கொண்டிருக்கிறது. It's an element called water. It is swimming in water. அது தண்ணீர் என்கிறதான ஒரு பரப்பிலே அது நீந்தி கொண்டிருக்கிறது. In the same way, before coming to the Lord Jesus Christ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் வருவதற்கு முன்பதாக we were living in the world in a totally different element. இந்த உலகத்திலும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Obeying the word, the voice of disobedience by Satan. சாத்தானினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டோம். We were under another jurisdiction, இந்த government. உலகத்திலே இன்னொரு அரசாட்சிக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். We were living under the spirit of disobedience. கீழ்ப்படியாவின் ஆவிக்கு கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். This was our life before we came to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இருந்த சூழ்நிலை இதுதான். But this baby, if this baby wants to live on this planet, ஆனால் இந்த குழந்தை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தால், this baby not only should come out to this world, இந்த குழந்தை அது வெளியே வர வேண்டியது மாத்திரமல்ல, but immediately after birth the umbilical cord must be cut down. அந்த குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி அது வெட்டியாகப்பட வேண்டும். Until such a time it is being fed from the body of the mother. அதுவரைக்கும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளிருந்து அதற்கு ஆகாரம் கிடைத்திருக்கும். Totally dependent on the mother now. முற்றிலுமாக அது தாயை சார்ந்திருக்கும். But after it comes to this world, ஆனா இந்த உலகத்தில் அது பிறந்தவுடனே the umbilical cord must be cut down. அதனுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட வேண்டும். My dear brothers and sisters, if you want to live with Jesus in this world, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இயேசுவோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால், your old connection with your old life must be cut down completely. உங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய எல்லா பழைய தொடர்புகளும் வெட்டப்பட வேண்டும். You know, this is the tragedy of many Christians. இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பரிதாபமான நிலை இதுதான். Yes, they want to live with Jesus, ஆமா, அவர்கள் இயேசுவோடு கூட வாழ விரும்புவார்கள். but they don't want the umbilical cord to be cut down. ஆனால் தங்களுடைய உலகத்தின் தொடர்புகளை வெட்டுப்படுவதற்கு அல்லது தொப்புள் கொடியை வெட்டுவதற்கு அவர்கள் விரும்ப No, the மாட்டார்கள். umbilical cord must be there. தன்னுடைய தொப்புள் கொடி அங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். Yes, I want to serve Jesus. ஆம், நான் இயேசுவை சேவிக்க விரும்புகிறேன். Yes, but I also want to serve the world also. ஆனால் இந்த உலகத்தையும் நான் சேவிக்க விரும்புகிறேன். The friendship of this world is going to be enmity before God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. This is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்கிறது. Unless this umbilical cord is cut down, இந்த உலக சிநேகமாகிய தொப்புள் கொடி அது வெட்டப்படும் வரைக்கும் you will be filled with the thoughts and the feelings of this world. இந்த உலகத்தினுடைய எண்ணங்களினால ஆசைகளினால You நிரப்பப்படுவீர்கள். will not be able to live this newness in life completely with இந்த God. புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையிலே உங்களால முழுமையாக வாழ முடியாது. Another thing that has to be done is the இன்னொரு washing of the baby. இந்த குழந்தையானது கழுவப்பட வேண்டும். You know, the cutting of the umbilical cord is repentance. தொப்புள் கொடி வெட்டப்படுவது மனம் திரும்புதல். I just living this old life. இந்த உலகத்தினுடைய பழைய காரியங்களை நான் விட்டு வருகிறேன். I want to live in the newness of life along with Jesus Christ. இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கையிலே இயேசுவோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். But after repentance, ஆனால் இந்த மனம் திரும்புதலுக்கு பிற்பாடு, oh, I have to be baptized now. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் My எடுக்க வேண்டும். old life must be washed away. என்னுடைய பழைய வாழ்க்கை கழுவப்பட்டாக வேண்டும். Do you know baptism is bath and burial at the same time? உங்களுக்கு தெரியுமா, ஞானஸ்நானம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, அதே வேளையிலே உங்களை அடக்கம் பண்ணுகிற ஒரு காரியம் கூட. Yes, it is a washing of your old life. ஆம், அது உங்களுடைய பழைய வாழ்க்கையை கழுவுவது உண்மைதான். But when you come to the Lord Jesus Christ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு நீங்கள் when you வரும்பொழுது, say, yes, Lord, not me, but I'm going to live with you. ஆண்டவரே, நான் அல்ல, நீர் எனக்குள்ள வாசம் பண்ணும்படி Yet விரும்புகிறேன். not I, but Christ lives in me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். I want to be crucified with Jesus. நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட I விரும்புகிறேன். want to be buried with Jesus. நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட And விரும்புகிறேன். I want to be resurrected in the newness of life to the power of the Holy Spirit. அதே போல பரிசுத்தாவின் வல்லமையினாலே இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக நான் வாழ This விரும்புகிறேன். Holy Spirit that brought Jesus out of the grave on that day. இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததான இதே பரிசுத்த The ஆவியானவர், same Holy Spirit will lead me into the newness of life. அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக என்னை It நடத்துவார். is a tragedy when Christians have not experienced the power of the Holy Spirit. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை அனுபவிப்பாமல் இருப்பது, Yes, அது they have உண்மையிலே gone through water baptism. ஆம், ஒருவேளை அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் But பெற்றிருப்பார்கள். what about the baptism of the fire of Jesus? ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான அக்கினியின் ஞானஸ்நானத்தை பற்றி என்ன?
Yes, I've gone through baths in my life. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கலாம். Have I ever buried my own life with Jesus? ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணியிருக்கிறேன். Yet not me, but Christ lives in me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். You know, if a person has not died with Christ, it's no point burying him in water baptism. ஒரு நபர் கிறிஸ்துவோடு கூட மரிக்க ஆயத்தமில்லாது இருக்கும் பொழுது அவரை இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. This is happening many times today in the world. இன்றைக்கு உலகத்தில் இந்த காரியங்கள் ஏராள முறை நடக்கிறது. I've gone through many services like this. அநேக ஆராதனைகள் இது போல நான் பார்த்திருக்கிறேன். Some of my friends who are in churches where they practice child baptism, என்னுடைய நண்பர்களே ஒரு சிலர் தங்களுடைய சபைகளிலே குழந்தை ஞானசானத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். because they are there, they have to do this even if they don't believe on that. அவர்கள் அந்த சபையில் இருக்கிறபடினாலே இதை செய்தாக வேண்டும். அவர்கள் அதை விசுவாசிக்காமல் இருந்தால் கூட செய்தாக If வேண்டும். they don't do this, they'll be chucked out of the church. அவர்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் சபையிலிருந்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். I've gone to some churches, some friends have invited me. இது போல சில ஆராதனைக்கு நான் போயிருக்கிறேன். சில நண்பர்களும் என்னை My அழைத்திருக்கிறார்கள். friends tell me, hey, come and preach about water baptism. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், நீ வந்து தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. Because in a baptism, the person who is baptized is very important. ஏனென்றால் தண்ணீர் ஞானஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெறுகிற நபர் மிக மிக The முக்கியமானவர். greatest apostle can baptize you, ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலன் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். but the question is whether you believe in your heart and are prepared to confess with your mouth. ஆனா கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுடைய இருதயத்திலே இயேசுவை விசுவாசித்து உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கையிட ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்பதுதான். Without this confession, there's no point in baptizing people. இந்த அறிக்கையிடுதல் இல்லாமல் எந்த நபருக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதிலே பிரயோஜனமே இல்லை. And if I want to live in this newness of life, இந்த புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையிலே நான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் I need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு தேவை. This is what Romans chapter 6 verse 4 says. இதைத்தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. We were buried therefore with him by baptism into death. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். So that as Christ was raised from the dead by the glory of the Father, we too might walk in the newness of life. நாம் பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். When our only son was born, எங்களுடைய ஒரே மகன் பிறந்த பொழுது I had the wonderful opportunity to be there during the time of birth. அவன் பிறந்த பொழுது அங்கே இருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. In Germany it is allowed, men can be there when the child is being born. ஜெர்மன் தேசத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு. Some men faint and fall in that hall. That's another story. ஒரு சில தகப்பன்மார்கள் அந்த பிரசவ அறையிலே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். அது வேறு கதை. I've also seen this. They want to be there but they'll faint and fall. அவர்கள் போய் அங்கே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், ஆனா மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள். The lady does not faint but the man faints. அங்கே பிரசவிக்கிற அந்த அம்மா மயக்கம் போடுகிறார்கள் இல்லையோ, அங்க இருக்கிறதான தகப்பன்மார்கள் அவருடைய கணவன்மார்கள் மயக்கம் போட்டு விடுவார்கள். My wife went through excruciating pain. என்னுடைய மனைவி அந்த நாளிலே தாங்க முடியாத வலியை அனுபவித்தார்கள். For one full day she suffered. ஒரு முழு நாள் கஷ்டப்பட்டார்கள். And then finally the time of the birth came. கடைசியாக அந்த குழந்தை பிறக்கிற வேளை வந்தது. And after our son was born, என்னுடைய மகன் பிறந்த உடனே he was totally blue பார்ப்பதற்கு முற்றிலும் நீல நிறத்தில் இருந்தான். and he was not breathing. மூச்சு விடவே இல்லை. I did not speak to anyone about this. I saw this. நான் அதை பார்த்தேன், ஆனா யாரிடத்துல அதை சொல்லவில்லை. Everyone was hectic. Everything was hectic in that room. எல்லாரும் அங்கேயும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் பயத்துல. All the nurses, all the doctors, everyone is running. அங்க இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அங்க இருக்கிற எல்லா நர்சுகளும் அங்கேயும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். And then one nurse grabbed the telephone and spoke to the chief doctor in the fourth story. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் 4வது மாடியில் இருக்கிறதான அந்த பிரதான மருத்துவரை அழைத்தார்கள். The baby is not breathing. குழந்தை மூச்சு விடல என்று சொன்னார். And then the chief doctor came. அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த பிரதான மருத்துவர் வந்தார். Do you know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? Took my son with his feet. மகனை காலை பிடித்து தூக்கி He was hanging upside down. அவனை தலைகீழாக இப்படி தொங்க வைத்தார். Took some cold water. நல்ல குளிர்ந்த தண்ணீர், பச்சை தண்ணீர் and he splashed it on his face. அவருடைய முகத்துல வேகமா அடித்தார். That's what he did.
Immediately, he இப்படிதான் started to shout. என் மகன் கத்தினான், அப்படிதான் கத்தினான். On that day, I understood the baptism of the Holy Spirit. அந்த நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். If you are going to live in this planet, நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் you need the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு தேவை. In this new element, you need the power of the Holy Spirit. இந்த புது உலகத்திலே நீங்கள் வாழும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. Yes, you were sealed with the Holy Spirit when you changed from darkness into the glorious light. நீங்கள் அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டீர்கள், உண்மைதான். But you live in the newness of life. ஆனால் இந்த புது உலகத்திலே நீங்கள் வாழும்படியாக You need the power of the Holy Spirit. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவை. I want every eyes to be closed. எல்லாருடைய கண்களும் மூடும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Maybe God needs to speak to you this evening about water baptism. ஒருவேளை தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இருப்பார். God never speaks without any reason. கர்த்தர் ஒருபோதும் காரணம் இல்லாமல் பேசுவதே இல்லை. When God has spoken to you, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கும் பொழுது it's time that you check the foundations of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை நீங்கள் சோதித்து பார்ப்பது மிக மிக முக்கியமானது. Maybe you too have questions about water baptism. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்தான கேள்விகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். Is it so important? இது ரொம்ப முக்கியமானதா? Yes, it is very important. ஆம், இது மிக முக்கியமான ஒன்றுதான். Because it is the foundation of your Christian life. ஏனென்றால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாய் இது காணப்படுகிறது. Maybe you have questions. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இது குறித்து கேள்விகள் இருந்திருக்கலாம். If you really want the fullness of the Spirit in your life, உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய முழுமை உங்களுக்கு கிடைக்கும்படியாக, if you want complete blessings in your life, உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், we have to come to complete obedience to His word. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. If God has spoken to you, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று சொன்னால், maybe God is giving you another opportunity to be baptized before the end of this year. ஒருவேளை இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நீங்க ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கலாம். If God has spoken to you, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்று சொன்னால், and if there's anyone here who says, yes, I want to be obedient in this matter, இங்கே யாராவது ஆம் இந்த தண்ணீர் ஞானஸ்நான விஷயத்திலே நான் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? I don't want to rebel against God anymore. தேவனுக்கு விரோதமாக நான் முரட்டாட்டம் பண்ண விரும்பவில்லை. I don't want to be stubborn. இந்த காரியத்திலே நான் இன்னும் கடினமாய் இருக்க விரும்பவில்லை. I want to be obedient to God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். If you want to say to the Lord this evening, இந்த காரியத்திலே நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், just lift up your right hands and show me as a sign, and I would like to pray for you. உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்க காண்பிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். If there's anyone, will you please lift up your hands, and I want to pray for you. இங்கே யாராவது இருக்கிறீர்களா? தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Is there anyone else more? யாராவது இன்னும் இருக்கிறீர்களா? We want to pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். God will surely bless you as you get to be obedient to His word. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். Father, I pray for everyone who's here tonight. பிதாவே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that this message keeps on ringing in our hearts even in the future. ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் இந்த செய்தியானது தொடர்ந்து எங்களுடைய காதுகளிலே எங்களுடைய இருதயங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, let your word completely test us. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையானது முற்றிலுமாக எங்களை சோதிக்கட்டும். Lord, help us to be obedient to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, I pray for everyone who's here this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Let us come into the fullness and the newness of the life that you give us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக முழுமையாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி Help செய்தருளும். us to come into the newness of life. ஆண்டவரே, இந்த புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, I pray that you give us hearts that are obedient to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Let us continue in prayer right now. தொடர்ந்து ஜெபத்தில் நாம் தரித்திருப்போம்.
சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. Can I ask every one of you to stand up in the presence of God? எல்லாரும் தெய்வ பிரசன்னத்திலே எழும்பி நிற்கிறீர்களா? We are going to pray this prayer that Jesus taught to his disciples in Tamil. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தான ஜெபத்தை நம்ம தமிழ் மொழியிலே சொல்லப் போகிறோம். If your mother tongue is another language, please do pray in your own languages. ஒருவேளை உங்களுடைய தாய்மொழி வேறாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சொந்த மொழியிலே நீங்கள் இதை சொல்லலாம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். Father, I pray for everyone who's here this evening. பிதாவே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். As we go back to our homes, ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது Lord, let your word completely speak to us continuously. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்களோடு கூட முழுமையாய் பேசிக் கொண்டிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray in this week that you will take hold of our lives. ஆண்டவரே, இந்த வாரத்தில் எங்களுடைய வாழ்க்கைகளை முழுவதுமாக நீ ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, help us to be obedient to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு நீர் உதவி I செய்வீராக. pray that you bless every family and make them a blessing to the nations of this world. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற
மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் May this peace reign in your hearts today, tomorrow, and forever. இன்றும் நாளைக்கும் நாம் ஒருவரை சந்திக்கும் வரை நம்மை ஆள கடவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 God bless you. அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு நாளிலும் நம்